ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம எதாவது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கேஜை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா கேஜ் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்மள்ட்ட என்னென்ன ஃபேன்சிலாம் இப்போ எதுக்கு இருக்குது, நம்மளோட எல்லா ப்ராமே நான் அப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ என்ன மாதிரி செட்டப்பில் இருக்குது அப்படின்ற நேராக வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறதே இவ்வளோ தான் ஃபேன்சி. ஸோ ஃபேன்சி மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட முஸ்கி தான் அதிகமாக இருக்குது, எல்லாமே மண்டையில் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து கால் ஓரளவு நடக்க ஆரம்பிச்சா, நான் பறக்க மட்டும்தான் தெரியலை இதுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லாவே இதாகிட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குட்டி, இந்த ரெண்டு குட்டியுமே ஃபீமேல் இல்லாமல் மேல் மட்டும் தனியாக வளர்த்துருக்கு. இந்த இருக்குல்ல, மேல் மட்டும் தனியாக வளர்த்துருக்கு. இப்போ ஒன்று வந்து இறை எடுக்க ஆரம்பிச்சிட்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இறை எடுக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் அது இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இன்னும் ஆஸ்திரேலியன் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளில வரல. இதுக்கு இதே வேலையாக போச்சு, எல்லா வரையும் இறை திங்கி விட மாட்டேங்கி. ஸோ முஸ்கி அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து முஸ்கியோட ஒரு இதோட ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா 8 முஸ்கி. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்கி இறந்துடுச்சு. எந்த வீடியோலையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணலை, இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது என்ன ப்ரோ அப்படின்றத நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இதோட ஃபீமேல் மட்டும் பார்த்தீங்கன்னா இறந்துடுச்சு, இதுக்கு ஃபீமேல் இல்லை. ஸோ அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பறக்கிற புறம் எங்கே இதான் நினைக்கிறேன் பறக்கிறது. இதுவா இல்லை, இதுதான். இது பார்த்தீங்கன்னா மெயில், அது ஃபீமேலு. இது பார்த்தீங்கன்னா இதோட ஜோடி. இன்னொன்று எங்கே அது இதாக இருக்குல்ல, இதோட ஜோடி இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு சிக்கு. ஸோ அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதோட சிக்கு, பட்டர்ஃப்ளையோட சிக்கு. ஸோ இப்போதைக்கு அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு, பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எந்த அப்டேட்டுமே இல்லை. ஃபேன்சி எதுவுமே முட்டை வைக்கலை இன்ன வரைக்கும். ஸோ கேஜி பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா முஸ்கி கிடக்கு, இந்த 2 கேஜிலையும் முஸ்கி. இதில் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஃபேன்டைல் இருக்குது, ஃபேன்டைலும் இந்த ஒரு ஃபீமேல் இருக்குது. இது இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு போட்டிருக்கோம். அதோட ஃபீமேல் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஸோ ஒரு ஃபீமேல் வாங்கணும், ஆனால் அது பார்த்திங்கன்னா மேல் ஆகிடுச்சு, அதனால் ஃபீமேலுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா பவுல் எதுவுமே வைக்கலை. ஏன் அப்படின்னா ஒரு மேலே எல்லா புறாவும் முக்கால்வாசி புறாவும் மேலே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே இப்போ பண்ணலை பெருசாக, இந்த கீழே இருக்கிற புறாக்கலாம். ஸோ இறையும் வாங்கணும். ஸோ அடுத்த ஒரு குட்டி இருக்குது பாருங்கள், 3வது ஒரு குட்டி இருக்கா. அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பியூர் ஒயிட்டும் பியூர் பிளாக்கும் பார்த்திங்கன்னா வந்தது. ஸோ அதோட குட்டி அது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஜை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக, வீடியோவே இல்லை, இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காண்டி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபேன்சியில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரோமர் நிற்கி. அது ரோமரான்னு கூட எனக்கு தெரியாது, ரோமர் தான், ஆனால் என்ன ஒரிஜினல் கிடையாது, அது மட்டும் நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா பெருசு மாதிரி இருக்கலாம், ஆனால் இது சிக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆனால் இது பறக்கலை, ஆனால் இது பறக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகன்றனால இது இன்னும் பறக்க மாட்டேங்கி. இப்போதைக்கு எடுத்து கீழே தான் விட்ருக்கேன், நான் தான் எடுத்து விட்ருக்கேன். இது வந்து எதாவது மேலேருந்து கீழே விழுந்தாலும் கண்டிப்பாக கால் இதே மாதிரி உடஞ்சிரும். ஏன் அப்படின்னா ஃபேன்சி புறா இந்த அது வளர்க்குற புறாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இறை கொடுத்து வளர்க்குது. அதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. என்ன அப்படின்னா பறக்க மாட்டேங்குதுங்க எதுவுமே. ஸோ நம்ம வந்து ஓப்பன்லேயே தான் வச்சுருந்தாலுமே குட்டி மட்டும் வெளில வர மாட்டேங்குது. ஏன்னா உள்ளே தாய் இறை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது. நம்ம பிரித்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதுவாக வந்து இறை எடுக்கிறது அப்படிலாம் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு இடமும் கிடையாது அப்படின்றனால இந்த சிக்கியுமே கொண்டு நம்ம பேரண்ட் கூட தான் போட்டிருக்கோம். ஸோ இதான் வருது பாருங்கள் பேரண்ட்டு. இன்னொரு சிக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு தெரியுதா, அந்த வருதா, அது அங்கே போய் அதோட தாய்மணிக்கு இதெல்லாம் தின்னுட்டுருக்கு. ஏன்னா அதுதான் தாய் கூட சேர்ந்து வெளில வந்துச்சு, இது கூட சேர்ந்து அதுதான் வெளில வந்துச்சு. ஆனால் இந்த புறா பார்த்திங்கன்னா வெளியே வரல, அப்படின்னா இதுக்குள்ளே இறை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுனால இது வெளில வரல. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா இறை கிடைக்கல, அதனால் அது வெளில வந்துடுச்சு. ஸோ பிரிச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 சிக்கு இருக்குது பாருங்கள், அது இன்னும் திறந்து விடலை. அவனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், அந்த கூடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றத க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்டிப்புறா ஜோடி சேர்ந்துடுச்சு, காட்டுறேன். ஓ மை காட். ஸோ சும்மா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்படி அடைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இது பார்த்திங்கன்னா ஜோடி சேர்ந்துட்டு அது இன்னும் ஒரு நாள் முட்டையை வச்சுருந்தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நிறைய முட்டை வைக்கலை, பார்ப்போம் அப்டேட்ஸ் எதுவும் வருதா அப்படின்றத.
ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கர்ணை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா டைமிங் இது பார்த்தீங்கன்னா டைமிங். ஆனால் அது பல்ட்டி அடிக்குன்னு சொன்னாங்க இந்த இது. ஆனால் பல்ட்டி இன்ன வரைக்கும் அடிக்கவே இல்லை. சொன்னால் என்னன்னு தெரில, பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேலே போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு மேலேயா? ஏன் மேலே என்ன நிற்கி? ஸோ பார்த்தீங்கன்னா பாதி பூரா மேலே போயிட்டான். சரி பார்ப்போம். போங்க இந்த பக்கம். ஸோ போட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சிக்கெலாம் ரெக்கெட் அவுக்கலை. எங்களுக்கு அவுக்க மனசு வரல. ஆனால் சீக்கிரம் அவுத்துருவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இது பாருங்கள், இது வந்து அதோட ஜோடிக்காண்டி வெயிட் பண்ணி அதோட குட்டிக்கு இற கொடுக்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நாங்கள் வந்து கேஜை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அன்றைக்கி பாருங்கள் மற்ற புறாலாம் நம்மளோட நார்மல் புறா, கர்ணப்புறா. கர்ணப்புறா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே தான் நிற்கி, எதுவுமே கூடுக்குள்ள அடையலை. ஒரே ஒரு காப்பி மட்டும் நம்ம வந்து ஃபீமேல் சொல்லி வாங்கிட்டு வந்துடுவோம். மறுபடியும் ஒரு மேல் தான் தந்துருக்காங்க, ஃபீமேல் தரல. ஸோ பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி விட்டாச்சு. பார்ப்போம், அது மாற்றுற மாதிரி ஐடியா இல்லை, என்ன செய்ய. ஸோ அதனால் அப்படி இருக்கட்டும் சொல்லி விட்டாச்சு. இப்போதைக்கு அந்த புறா பார்த்தீங்கன்னா ரெக்கையை உரி விட்டதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பறக்க ஆரம்பிச்சிட்டு இந்த இடத்துல. இது பறக்க ஆரம்பிச்சிட்டு, ரெக்கையே இல்லை ஆனால் பறக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கையும் உரி விட்டோம், வாழையும் உரி விட்டோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துட்டு. உங்களுக்கு வாழை பார்த்தாலே தெரியும் புதுசாக இருக்கா. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கூட திறந்து விட்டுட்டு அடைச்சிட்டு போயிருக்கோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லா புறம் கீழே வந்துட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ண புறா இது. அப்புறம் வந்து இன்னொன்றுங்க, ஒரு ஒயிட்டு நிற்கும், இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், இதாக தான் இருக்கும், இந்த ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு காட்டு மாட மணிக்கு வழியில் ஒன்று இருக்கும் பாருங்கள். எங்கே ஆளையே காணுமே. ஸோ ஆளையே காணும். இன்னும் மொத்தம் 3 புறா, மொத்தம் 4 புறா சேல் பண்ணோம். 4 புறாமே பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா பேங்க்கு போச்சு. மற்ற 3 பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே அடைஞ்சிட்டு. ஸோ அது இல்லை, இது இதாக இருக்குது, இந்த பட்டா. நான் யோசித்தேன் மண்டையில் முடி இருக்காது இதுக்கு, ஆனால் சீக்கிரம் வளர்ந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புறாலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுச்சு. நம்ம அவங்கள்ட்ட சேல் பண்ணது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று, அப்புறம் இன்னொன்று ஒரு மெயில் இருந்துச்சு மண்டையில் கொத்துவாங்கனாப்பில். ஏன்னா திடீர்னு வந்தோடனே எங்களுக்கு புறா எங்கே அடைக்கணும்னு தெரியலை. ஸோ இந்த கூடில் அடைச்சோம், சண்டை போட்டு மண்டையில் பார்த்தீங்கன்னா கொத்து விழுந்துருச்சு. இந்த அன்றைக்கில் மண்டையில் கொத்து விழுந்துருச்சு. இப்போதைக்கு நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 3 புறா நிற்கி இங்கே பாருங்கள், இங்கேயே சண்டை போடுதுங்க சொல்ல. ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து 3 புறா இருக்குது. அவங்க வந்து 8 போல இன்னும். ஸோ அவங்க 8 போவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 8 போலனா அவங்களுக்கு தான் லாஸு. வருவாங்க, வந்தோடனே கையில் கொடுத்து விட்ற வேண்டியதான். நம்ம வச்சுக்கிற அளவுக்குலாம் நமக்கு ஐடியா இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கேஜி எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கம்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய புறாலாம் அடையவே இல்லை, இந்த ரேக்கில்லாம் புறா அடையவே இல்லை. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அங்கிட்டு போயிட்டுங்க. ஸோ மற்ற எல்லா புறாவுமே பார்த்தீங்கன்னா அடைஞ்சிடுச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ நல்ல வீடியோலாம் சந்திக்கிறேன். டாடா பை, see you. பார்க்கலாம், பாய்.